யோசிச்சு பாருங்க. 4.5 பில்லியன் வருஷ பூமியின் வரலாற்றை நாம ஒரு 24 மணி நேர கடிகாரமா சுருக்கினா, நாம, அதாவது மனிதர்கள், அந்த நள்ளிரவுக்கு முந்தைய கடைசி சில வினாடிகள்ல தான் உள்ள வரும். ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பிரபஞ்சத்தோட மிக சுவாரஸ்யமான பயணத்தை, அதாவது நம்ம பூமியோட வரலாற்றை பத்தி தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, இதுல நாம கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம். விண்கற்கள் மோதி எங்கும் நெருப்பு குழம்பா, ஒரு எரிமலை நரகமா இருந்த ஒரு பாறை, இன்னைக்கு நாம பாக்குற இந்த அழகிய உயிர்கள் வாழ்ற நீல நிற ஸ்வர்கமா எப்படி மாறுச்சு? இதுதான் இன்னைக்கு நாம உடைக்க போற மிகப்பெரிய மர்மம். நம்ம பூமியோட வரலாற்ற நிலவியலாளர்கள் முக்கியமா 4 பெரிய காலகட்டங்களா பிரிக்கிறாங்க. ஹேடியன், ஆர்கியன், புரோட்டரோசோயிக், அப்புறம் ஃபெனரோசோயிக். இங்க ஜிங்கிறது பில்லியன் வருஷங்களையும் எம்ங்கிறது மில்லியன் வருஷங்களையும் குறிக்குது. இந்த 4 மாபெரும் கட்டங்கள்ல தான் நம்ம பூமியோட இந்த பிரம்மாண்டமான கதையே எழுதப்பட்டிருக்கு. முதல்ல பூமியின் நெருப்பான தொடக்கம், ஹேடியன் ஈயான். சுமார் 4.45 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமி தூசும் பாறையும் ஒன்னோட ஒன்ன பயங்கரமா மோதி உருவான ஒரு கொடூரமான நெருப்பு கோளமா தான் இருந்துச்சு. எங்கும் வெடிக்கிற எரிமலைகள், வளிமண்டலமே இல்லாத ஒரு கொதிக்கும் சூழ்நிலை. அப்போ இரும்பு மாதிரி கனமான உலோகங்கள் உருகி மையத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டுச்சு. இதுதான் நம்ம பூமியோட பாதுகாப்பான காந்தப்புலம் உருவாக ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. இந்த தொடக்க காலத்துல நடந்த ஒரு மாபெரும் நிகழ்வு, நிலவோட தோற்றம். இது நம்ம பூமியோட தொடக்கம் எவ்வளவு வன்முறையானதுன்னு ரொம்ப தெளிவா காட்டுது. தீயா அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரக சைஸ்ல இருந்த ஒரு கோள் பூமியின் மேல பயங்கரமா மோதுச்சு. இந்த பிரம்மாண்டமான மோதல்ல விண்வெளியில சிதறிய பாறை துகள்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இன்னைக்கு ராத்திரியில நாம ரசிக்கிற நிலவு உருவாச்சு. நம்ப முடியலல்ல? அந்த வன்முறையான தொடக்கத்துக்கு பிறகு ஆர்கியன் காலம் வருது. உயிரினங்களின் முதல் மூச்சு அப்படின்னு இதை சொல்லலாம். சுமார் 4 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மெதுவா குளிர தொடங்குச்சு. வானத்துல திரண்ட மேகங்களால தொடர்ந்து பேஞ்ச மழையால மாபெரும் பெருங்கடல்கள் உருவாச்சு. பூமிய மூடிய இந்த தண்ணி தான் உயிர்கள் தோன்றுவதற்கான முதல் தொட்டிலா மாறுச்சு. ஆனா அப்போ இருந்த பூமி இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி சுத்தமா கிடையாது. அன்றைய வானத்தையும் இன்றைய வானத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற தெளிவான நீலவானம் அப்போ இல்ல. மீத்தேன் மாதிரி நச்சு வாயுக்கள் நிறைஞ்சு ஒரு ஆரஞ்சு நிற மூடுபனி படர்ந்த வளிமண்டலம் தான் அப்போ இருந்துச்சு. இன்னைக்கு நாம ஒருவேளை இந்த பூமிக்கு போனா ஒரே ஒரு மூச்சு கூட விட முடியாது, அங்கே இறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஆக்சிஜனே இல்லாத ஒரு நச்சு உலகம் அது. அப்படியானால் உயிர்கள் எப்படிதான் தோன்றியிருக்கும்? கடலோட ஆழத்துல இருக்கிற எரிமலை வெப்ப நீரூற்றுகள்ல எளிய ரசாயன மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து முதல்ல ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லப்படுற அடிப்படையான கரிமச் சேர்மங்களை உருவாக்குச்சு. அப்புறம் அது கொழுப்பு படலங்களால சூழப்பட்டு முதல் எளிய செல்களா மாறுச்சு. இதிலிருந்துதான் லூகா, அதாவது நம் அனைவருக்குமான பொதுவான முதல் மூதாதையர் செல் சுமார் 3.5 பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாச்சு. எவ்வளவு சவாலான ஒரு நச்சு சூழ்நிலையில உயிர்கள் எவ்வளவு வேகமா தோன்றியிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பா இருக்குல்ல? மேற்கு ஆஸ்திரேலியாவில் 4.1 பில்லியன் வருஷ பழமையான பாறைகள்ல உயிரியல் கார்பன் தடைகளை அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்களுடைய இந்த மேற்கோள் இங்க ரொம்ப முக்கியமானது. பூமியில உயிரினங்கள் ஒப்பீட்டளவில் விரைவா தோன்றியிருந்தால் பிரபஞ்சத்துல உயிரினங்கள் சாதாரணமாக இருக்கலாம். இது வேற்று கிரகங்கள்ல உயிரினங்கள் இருக்கலாங்கிற தேடலுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே தருது. அடுத்து நாம பாக்குறது புரோட்டரோசோயிக் காலம், அதாவது மாபெரும் ஆக்சிஜன் புரட்சி. இங்கதான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்துச்சு. கடல்ல இருந்த சைனோபாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிர்கள் சூரிய ஒளிய பயன்படுத்தி உணவை தயாரிக்க தொடங்குச்சு. இந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது ஒரு கழிவுப் பொருள் வெளியே வந்துச்சு. அந்த கழிவுப் பொருள் வேற என்னும் இல்ல, அதுதான் ஆக்சிஜன். இன்னைக்கு நமக்கு ஆக்சிஜன் அப்படின்னா அது உயிர். ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த நுண்ணுயிரிகளுக்கு அது ஒரு கொடிய நச்சு. இத ஆக்சிஜன் பேரழிவு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு வளிமண்டலத்துல ஆக்சிஜன் கலந்ததால அதுவரைக்கும் ஆக்சிஜன் இல்லாமலே வாழ்ந்து பழக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஒரு புதிய உலகம் புறக்கிறதுக்காக பழைய உலகம் முழுசா துடைத்தெறியப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு இது. இந்த ஆக்சிஜன் பெருக்கும் இன்னொரு பெரிய விளைவையும் ஏற்படுத்துச்சு. வளிமண்டலத்துல பூமிய கொஞ்சம் சூடா வச்சிருந்த மீத்தேன் வாயுவை இந்த ஆக்சிஜன் அழிச்சதால பூமியோட வெப்பநிலை கிடுகிடுன்னு குறைஞ்சு போச்சு. இதனால பூமி துருவங்கள்ல இருந்து பூமத்திய ரேகை வரைக்கும் முழுமையா பனியால உறைஞ்சு போச்சு. இத நாம பனிப்பந்து பூமி அப்படின்னு சொல்றோம். எல்லாமே உறைஞ்சு போய் பூமியோட பரிணாம வளர்ச்சி
பல மில்லியன் வருஷங்களுக்கு ஒரு நீண்ட உறக்கத்துக்கே போயிடுச்சு. சரி, இங்க ஒரு மிக முக்கியமான ஆச்சரியம் ஒன்னு இருக்கு. இந்த பனி யுகங்கள் முடிஞ்சு பூமி மறுபடியும் வெப்பமடைஞ்சப்போ ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஒரு பெரிய செல் ஆக்சிஜனை சுவாசிக்கிற திறன் கொண்ட ஒரு சின்ன செல்ல அப்படியே முழுங்குச்சு. ஆனா அதை செரிக்காம தன்னுடனேயே வச்சுக்குச்சு. இந்த 2 செல்களும் ஒன்னா சேர்ந்து ஒன்னையொன்னு சார்ந்து வாழத் தொடங்குச்சு. இதுதான் இன்னைக்கு எல்லா சிக்கலான உயிரினங்களோட செல்கள்லயும் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவா மாறுச்சு. தாவரங்களும் விலங்குகளும் உருவாக இது ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. அடுத்த பகுதி சிக்கலான உயிரினங்களின் பெருக்கம், அதாவது கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன். பனிக்கட்டி உருகி பூமி மறுபடியும் உயிர் பெற்றதும் உயிரினங்களோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதனா வேகம் எடுத்துச்சு. கடல்கள்ல உயிரினங்களோட பன்முகத்தன்மை ஒரு பெரும் வெடிப்பு மாதிரி திடீர்னு பெருக ஆரம்பிச்சுது. இந்த எண்ணெய் கொஞ்சம் கவனிங்க. 538.8 மில்லியன் வருஷங்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புள்ளி. இங்கேதான் உயிரினங்கள் மென்மையான உடல்லிருந்து மாறி கடினமான ஓடுகள் எலும்புக்கூடுகளை வளர்த்துக்க ஆரம்பிச்சுது. இன்னைக்கு நாம பாக்குற பெரும்பாலான விலங்கு வகைகளோட மூதாதையர்கள் தொல்லுயிர் எச்சங்கள்ல ரொம்ப தெளிவாவும் வேகமாவும் தோன்றின காலம் இதுதான். சடலுக்குள்ள இருந்த வாழ்க்கை இப்போ மெதுவா நிலத்தை நோக்கி நகரத் தொடங்குச்சு. வளிமண்டலத்துல ஓசோன் படலம் உருவாகி சூரியனோட அபாயகரமான புற ஊதா கதிர்களை தடுத்து நிறுத்துச்சு. முதல்ல பூஞ்சைகள், தாவரங்கள் நிலத்துக்கு வந்துச்சு. அதைத் தொடர்ந்து பூச்சிகளும் நிலத்தை அடைஞ்சுது. சுமார் 375 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி டிக்டாலிக் மாதிரி உயிரினங்கள் அதோட துடுப்புகளை கால்களா மாத்தி தண்ணீர்ல இருந்து நிலத்துக்கு வரத் தொடங்குச்சு. முட்டையிடுற திறன் வந்த பிறகுதான் நிலப்பரப்பு வாழ்க்கை முழுமையா சாத்தியமாச்சு. அடுத்தது டைனோசர்கள் முதல் பாலூட்டிகள் வரை மெசோசோயிக் மற்றும் சீனோசோயிக் ஊழிகள். இது மாபெரும் ஊர்வனவற்றின் காலம். அதாவது பிரம்மாண்டமான டைனோசர்கள் பூமியை ஆண்ட காலம். பாஞ்சியா அப்படின்னு ஒரே பெரும் நிலப்பரப்பா இருந்த கண்டம் உடைஞ்சு இன்னைக்கு நாம பாக்குற கண்டங்களா மாறத் தொடங்குன நேரம் இது. ஆனா இந்த உலகத்துல உயிரோட பிழைச்சிருக்கிறது அப்படிங்கறது அவ்ளோ சுலபமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, இதுவரைக்கும் உயிரினங்கள் பலமுறை முற்றிலுமா அழியிற விளிம்புக்கு போயிருக்கு. பூமியோட வரலாற்றுல மொத்தம் 5 பெரும் அழிவுகள் நடந்திருக்கு. பெர்மியன் ட்ரியாசிக் காலத்துல நடந்த மாபெரும் அழிவுல 80%க்கும் அதிகமான உயிரினங்கள் செத்து போச்சு. இறுதியா 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விழுந்த ஒரு பிரம்மாண்டமான விண்கல் ஒட்டுமொத்த டைனோசர்கள் உட்பட 75% உயிரினங்களை இந்த உலகத்திலேந்தே துடை தெரிஞ்சுது. இப்போ இதுல ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பூமியில இதுவரைக்கும் தோன்றின உயிரினங்கள்ல 99% இன்னைக்கு முழுமையா அழிஞ்சிருச்சு. ஆமாம், வெறும் 1% உயிரினங்கள் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கு. அந்த தப்பி பிழைத்த அதிர்ஷ்டசாலி 1%த்துல நாமும் இருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? டைனோசர்களோட அழிவு அதுவரைக்கும் எலிகள் மாதிரி இருட்டுல சின்னதா வாழ்ந்துகிட்டு இருந்த பாலூட்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துச்சு. கண்டங்கள் நகர்ந்து விரிவான புல்வெளிகள் உருவானதால பாலூட்டிகள் பல்வேறு வடிவங்கள்ல பரிணாமம் அடைஞ்சுது. மாபெரும் தாவர உண்ணிகள், கடலுக்கு போன திமிங்கலங்கள், அப்புறம் மரங்கள்ல வாழ்ந்த நம்ம மூதாதையர்களான ஆரம்ப கால பிரைமேட்டுகள்னு அவை ரொம்ப சுதந்திரமா பல்கி பெருகிச்சு. இப்போ நம்ம 24 மணி நேர கடிகாரத்தோட கடைசி சில வினாடிகளுக்கு வந்துட்டோம். இது குவாட்டர்னரி காலம், மனித சகாப்தம். ஆப்பிரிக்காவுல பனி யுகங்கள் காரணமா காடுகள் குறைஞ்சு சவானா புல்வெளிகள் அதிகமானதால சில குரங்கினங்கள் மரங்களை வெட்டி இறங்கி 2 கால்கள்ல நிமிர்ந்து நடக்க தொடங்குச்சு. இந்த சின்ன மாற்றம்தான் எல்லாமே, ஒட்டுமொத்த கதையும் புரட்டி போட்டுச்சு. இது எப்படி தொடர்ந்து வளருதுன்னு பாருங்களே. நெருப்ப கட்டுப்படுத்த கத்துக்கிட்டது மனித பரிணாமத்துல ஒரு பெரும் பாய்ச்சல். சுமார் 2 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடிதான் ஹோமோசேப்பியன்ஸ், அதாவது நவீன மனிதர்கள் ஆன நாம தோன்றினோம். 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி விவசாயம், அதுக்கப்புறம் நகரங்கள், அரசுகள். இன்னைக்கு தொழில் புரட்சி மற்றும் தொழில்நுட்பம்னு நம்மளோட வளர்ச்சி நம்ப முடியாத வேகத்துல நடந்திருக்கு. 8 பில்லியன் இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற மனிதர்களோட மொத்த எண்ணிக்கை இதுதான். உங்க ரத்தத்துல ஓடுற இரும்பு, நீங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன், நீங்க குடிக்கிற தண்ணீன எல்லாமே கடந்த 4.5 பில்லியன் வருஷ பூமியோட கடினமான பயணத்தால நமக்கு கிடைச்ச பரிசுகள். நாம இந்த பூமியில தனித்து இல்ல, இந்த மகத்தான வரலாற்றோட ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த அங்கம். ஆனா இன்னைக்கு காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதிப்புகளால நாம ஆந்த்ரோபோசீன் அப்படிங்கிற ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கோன்னு சில அறிவியலாளர்கள் கருதுறாங்க. அப்போ மனித செயல்பாடுகள் பூமியில 6வது பெருமழிவை தூண்டுதா? இந்த விவாதம் இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்கு.
கோடிக்கணக்கான வருஷங்களா இந்த பூமி விண்கற்களையும் உறைபனியையும் தாங்கி தன்னைத்தானே மாத்திக்கிச்சு. ஆனா எதிர்காலத்துல இந்த பூமியோட நிலைய தீர்மானிக்கிற பொறுப்பு அந்த 24 மணி நேர கடிகாரத்தோட கடைசி சில வினாடிகள்ல வந்த நம்ம கைகள்ல தான் இருக்கு. இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுத்தில் சந்திப்போம்.